இன்றைக்கி நம்ம குவாஹாத்தியில் இருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி குவாஹாத்திலேருந்து நம்ம ரைடை அடுத்து ஸ்டார்ட் பண்ணலான்ற பிளான் இருக்கோம். ஸோ நேற்று அடித்து பிடிச்சி அந்த மழையில் நைட்டு ஒரு 11 o'clock கிட்ட குவாஹாத்தி வந்துட்டோம். ஹே காய்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா குவாஹாத்தியில் இருக்கோம். ஹரிஷன் அப்படின்ற சுசுகி சர்வீஸ் சென்டரில் இருக்கோம். ஸோ என்னுடைய வண்டியை சர்வீஸ் பண்ண கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ஆஃப் டே ரெஸ்ட்டு. ஹே கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. திஸ் இஸ் திருப்பாம் ஸ்டூடியோ. அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள். எங்கேருந்துன்னா குவாஹாத்திலேருந்து. ஸோ நம்ம இன்றைக்கி டே வந்து 7th. நம்ம வண்டியை சர்வீஸ் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஸோ சுசுகி சர்வீஸ் சென்டரில் தான் இருக்கேன். ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டு வண்டியை சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம வண்டியோட கண்டிஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் வண்டியோட கண்டிஷன் எப்படி பாருங்கள். ரொம்ப மண்ணு கேட்டுங்களா, சரியான மண் பாருங்கள் எப்படி பாருங்கள். ஸோ ஆயில் சர்வீஸ், வாட்டர் சர்வீஸ், ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாம் சரி பண்ண வேண்டியதான். சர்வீஸ் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அன்றைக்கி போய் ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ ஹோல் டேவும் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பணும். ஆனந்த் சொல்கிறாப்புல சாப்பிட போகலாம் அப்படின்னு. குருனை மாத்திரம் வாங்க போய்கிறது. நாங்கள் நினைஞ்ச 4 நாள் நினைஞ்சிட்டது இல்லையா, அதில் கொஞ்சம் எல்லாருக்கும் உடம்பு அரிப்பு ஆரம்பிச்சிச்சு. ஸோ சொறி வேண்டியதாகுது. அதனால் மாத்திரம் வாங்கிற போயிருக்காரு. எல்லோரும் முன்னாடி போயிருக்காங்க. குவாஹாத்தியில் செம டிராஃபிக்னா மோசமான டிராஃபிக்ங்க அங்கே. ஏன்னா 7 சிஸ்டர்ஸுடைய ஹாட்ஸ்பாட்டே குவாஹாத்தி தானே. அதனால் இங்கே சரியான டிராஃபிக் இருக்குது. காய்ஸ், நம்ம சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லா கும்பலும் இங்கே தான் இருக்குது. சுதர்சன், பிரவீன், ராஜேஷ், அவன் பாரு, அவன் கிறுக்கு பிடிச்சவன் அப்படி தான் இருப்பான். பிரவீன், நம்ம ஜெய்கிரீஷ். ஸோ பிஸியாக பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இவங்க ரொம்ப பிஸி மேன்ஸ், எப்பவுமே பிஸியாக தான் இருப்பாங்க. ஸோ நாளைக்கு வந்து 3:45 ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்திரிச்சு மேக்ஸிமம் 4:30 வில் சேடல் அப் அண்ட் வில் ரைட் டு தவாங். ஒரு 430 கிலோமீட்டர்ஸ் ரைடு. ஒரு ஆஃப் ரோடிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கர்நாடகா வந்து நிறைய எல்லோரும் கவர் பண்ணான்னு எல்லோரும் சொல்லியிருக்காரு. ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். 5000 ரூபா கொடுக்காத ஆளுக்கு நான் பேச விரும்பல, திட்டுவார். இருந்தாலும் ஓகே, நல்லாயிருக்கும். வீடியோ பாருங்கள். ஹே காய்ஸ், இன்னைக்கு டே 8ன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ ஹோட்டல் ஆன்பெல் அப்படின்ற ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கோம் குவாஹாத்தியில். ஸோ ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு ஹோட்டலுங்க. தயவுசெய்து இங்கே வந்து ஸ்டே பண்ணாதீங்க. இந்த ஹோட்டல் வந்து நியரஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்குது. ஆன்பெல்னு சொல்லிட்டு மோசமானதுங்க ஹோட்டலுங்க, சரியே இல்லை. எனிவே ஆல் ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், ஆனந்த ஆடுறத பார்த்தீங்களா, ஜெர்மன்ஸு நம்ம தான் ஸோ எல்லாம் கிளம்பிட்டாங்க. மற்றவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பிரவீன், ஹாய் பிரவீன். சுதர்சன், ஹாய். ராஜேஷ், ஜெய்கிரீஷ், ஆல் வண்டி செட். ஓகேவா போலாமா? காய்ஸ், ஃபைனலாக நம்ம சிட்டி விட்டு வெளியே போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்த டெஸ்டினேஷன் வந்து தவாங் தான். ஸோ அதை நோக்கி தான் இப்போ நம்ம போகிறோம். இங்கே பாருங்கள், பிரம்மபுத்திரா நதி எப்படி இருக்கு பாருங்கள்.
ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ரிவ்யூ வரும், நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பாருங்கள். கைஸ், நம்ம டீ சாப்பிட்றதுக்காக வந்தோம். எல்லாம் அங்கே தான் நின்றுருக்கோம். ஆல் பைக்ஸ் ஆர் ஹியர். ஸோ பக்காவாக செட்டில் ஆகிடுச்சு, கிளம்பியாச்சு. எப்படி ரைடு போகன்றதை பார்ப்போம். போயிட்டு எல்லாம் பிச்சுட்டு போகிறானுங்க. இன்றைக்கி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ரைடு. ஸோ அதனால் பிச்சுக்கிட்டு போகிறானுங்க பாருங்கள். ஃப்ரண்ட்டில் பசங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கலை. பிரம்மபுத்திரா ரிவர் பாருங்க எப்படி இருக்கு. பா, நல்ல பெரிய ரிவருங்க, அது பெரிய ஆறு, சூப்பராக இருக்குங்க, வேற லெவல். வேற லெவல். காய்ஸ், நாங்கள் உடல்குடி நோக்கி போகிறோம். ஸோ தவாங்கு முன்னாடி இருக்க ஒரு பெரிய டவுனு. ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டோன் ஷெட் இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேலை பைக் நிறுத்திருக்கோம். வேறு லெவல். வீடுங்க எல்லாமே அந்த மேலே அந்த தகரம் தாங்க போட்டிருக்காங்க. தகத்தாலே ஆன வீடுங்க தான் நிறைய இருக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் நாங்கள் போகிறதெல்லாம் நல்லா குக்கிராமங்கள். இங்கே பாரு, ஒரு அம்மா ட்ரெஸ் எப்படி போட்டு போகிறாங்க பாருங்க. இதாங்க அசாமி ட்ரெஸ். இதுதான் ப்ராப்பராக அசாமி ட்ரெஸ். எப்படி இருக்கு பாருங்க ட்ரெஸ்ஸு. இந்த வீடியோவில் தாங்க இன்றைக்கி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தட் வில் பி ஹெல்ப் ஃபார் மீ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.